தினந்தோறும் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் மதுரை ஸ்டைல் பன் தோசை செய்து கொடுக்கலாமா? இப்போ 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு 2-3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அவுள் எடுத்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊற வச்ச அரிசி ஊற வச்ச அவுள் சேர்த்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை 2 தடவை நான் அரைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலைல சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காலைல பார்க்குறேன் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தாளிப்படுத்து மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இது போல் 2-3 கரண்டி ஊற்றி நல்லா மிதமான தீயில் 2 பக்கெட்டு மாற்றி மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எண்ணெயை ஊற்றி வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பன் தோசை ரெடி. இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள்.